ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே ஒரு டேஸ்டியான ஹெல்தியான வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது கூடவே சைட் டிஷ்ஷுக்கு நான் பிரண்ட துவையல் தான் நல்ல டேஸ்டியாக செஞ்சு காமிச்சிருக்கேன். நம்ம சேனலில் அரிசி சேர்க்காம தான் ரெசிபீஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்க, வெயிட் மேனேஜ் பண்ணுறவங்க, சுகர் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கோட ரெசிபிக்கு நான் 1 டம்ளர் குனோவா சீட்ஸ் தான் எடுத்திருக்கேன். குனோவா சீட்ஸில் அதிகப்படியான புரோட்டீன் இருக்குது, ஃபைபர், எசென்ஷியல் மினரல்ஸ் அதாவது மெக்னீஷியம், பொட்டாசியம், அயன் இருக்குது. இது ஹார்ட் ஹெல்த்துக்கு, பிளட் சுகரை ரெகுலர் பண்ணுறதுக்கு, வெயிட் மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ராடக்டை நான் ப்ராடக்ட்ஸ் லிங்க்கில் பின் பண்ணுறேன், தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கிக்கோங்க. அதே டம்ளரில் 1/2 டம்ளர் பச்சை பயிறு. பச்சை பயிர்லேயும் அதிகப்படியான புரோட்டீன்ஸ், ஃபைபர்ஸ், விட்டமின்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. அதே டம்ளரில் 1/2 டம்ளர் உளுந்து. உளுந்தில் அதிகப்படியான ஃபைபர் இருக்குது, உளுந்தில் அதிகப்படியான கால்சியம் இருக்குது. இது நம்மளோட போன்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கும். மெக்னீஷியம் அண்ட் ஃபாஸ்பரஸ் இருக்குது. இது கூட நம்ம சேர்க்குற அடுத்த இன்க்ரீடியண்ட் அதே டம்ளரில் 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு. பாசிப்பருப்புலேயும் அதிகப்படியான ஃபைபர், புரோட்டீன் இருக்குது. ஃபேட் ரொம்பவே கம்மியான அளவில் தான் இருக்கும். இது இம்யூனிட்டியை பூஸ்டப் பண்ணுறதுக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது கூட 1/4 டீஸ்பூன் வெந்தயமும் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணணும். இதில் குனோவா சீட்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா கசக்கி க்ளீன் பண்ணணும். மேலே ஒரு கோட்டிங் மாதிரி லேயர் இருக்கும். அந்த லேயர் நம்ம இப்படி க்ளீன் பண்ணும்போது தான் அது போகும். அப்படி இல்லைன்னா அது ஒரு கசப்பு தன்மையை கொடுக்கும். 4லிருந்து 5 முறை நல்லா கழுவி எடுத்துட்டு தண்ணி ஊற்றி 8 மணி நேரம் ஊற வச்சிடலாம். 8 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம சேர்த்தி இருக்கிற தானியங்கள் எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கு. இதை தண்ணியிலிருந்து வடித்து எடுத்து மிக்சி ஜாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்தி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். ரொம்ப தண்ணி சேர்த்தக்கூடாது, கொஞ்சமாக தண்ணி தான் சேர்த்தணும். தானிய வகையை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருந்தால் தான் நல்ல இட்லி சாஃப்டாக புசு புசுன்னு வரும். மாவில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தி நல்லா கை வச்சு கலந்துட்டுக்கணும். எனக்கு அப்படியே கலந்துடவே ரொம்ப ஆசையாக இருந்தது, ஏன்னா ரொம்ப சாஃப்டாக ப்ளஃபியாக இருந்துச்சு இந்த மாவு. இதை நல்லா கையை வச்சு கலந்துட்டோம் அப்படின்னா நல்லா புளிச்சு வரும். ஒரு 8 மணி நேரம் புளிக்கிறதுக்கு விட்டுடலாம். சைட் டிஷ்ஷுக்காக ரொம்பவே ஹெல்தியான பிரண்ட துவையல் தான் ரெடி பண்ண போகிறோம். கடாயில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் சிம்மில் வச்சு 4 வரமிளகா, 1.5 டேபிள் ஸ்பூன் உளுந்தும் சேர்த்தி மிதமான சூட்டில் நல்லா வறுக்கணும். வரமிளகாவும் உளுந்தும் கொஞ்சமாக வறுபட்டதுக்கு அப்புறமா ஒரு 5 பல்லு பூண்டும் சேர்த்தி வறுத்தெடுத்துக்கணும். பூண்டுமே ஒரு 50% வறுபட்டுட்டு, அப்படின்னா நம்ம சேர்த்துற ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டுமே கொஞ்சம் கொஞ்சமாக வறுபட்டு அடுத்த இன்க்ரீடியன்ட் நம்ம சேர்த்துவோம். அது போல் வறுத்து எடுத்துக்கோங்க. இதில் ஒரு கை நடிச்ச கருவேப்பிலையும் போட்டு, கருவேப்பிலை நல்லா மொறுன்னு ஆகணும். உளுந்து பார்த்திங்களா நல்லா லைட்டாக ப்ரௌன் கலரில் ஆயிருக்கு. இது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துட்டு ஒரு 2 துண்டு தேங்காய் நான் சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் துருவி சேர்த்துறதுனாலும் சேர்த்திக்கலாம். தேங்காவையும் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். கையை வச்சு கலந்துட்டுக்கிட்டே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்பப்போ கலந்துட்டு கருகாமல் நல்லா லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துட்டு சூட்டோடவே நான் மிக்சி ஜாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். பாருங்கள், எண்ணெய் அப்படியே விட்டுட்டு நான் எண்ணெயிலேருந்து வடித்து தான் எடுக்கிறேன். அந்த மீதி உள்ள எண்ணெயில் நான் பிரண்ட ஒரு கட்டு வாங்கிட்டு வந்தேன். கையில் நல்லெண்ணெயை தடவிட்டு பிரண்டையை நல்லா இப்படி க்ளீன் பண்ணி எடுத்துட்டு நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது எண்ணெயில் போட்டு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்தது போல் எடுத்துக்கணும். மிக்சி ஜாரில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் கூட கொஞ்சமாக புளி சேர்த்திக்கணும். தேவையான அளவுக்கு கல்லுப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் விட குறைவாக பெருங்காயத்தூள். பிரண்டையை அடிக்கடி நல்லா கலந்துட்டு இந்த டார்க் க்ரீனாக இருக்கு இல்லையா, இது நல்லா டார்க்காக ப்ரௌன் கலரில் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்தது போல் எடுக்கணும். இது பச்சையாக இருக்குது, இதோட தன்மை எல்லாமே போய் நல்லா மொறுமொறுப்பாக இருக்கணும். அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுக்கணும். இது போல் வறுக்கும் போது உப்பு சேர்த்தணுங்கிற அவசியம் இல்லை.
பிரண்டைய இது போல் நல்லா வறுக்க பார்த்தோம்னா நல்லா ப்ரௌன் கலரில் மாறிட்டு வரும். பிரண்டை துவையல் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காரம், புளிப்பு, உப்பு எல்லாமே கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ பிரண்டை பாருங்கள் நல்லா லைட்டாக சுருங்கி நல்லா மொறுமொறுப்பாக வருது. இன்னமும் அடுத்த ஸ்டேஜ் வர அளவுக்கு நல்லா கலந்துட்டு எடுத்துட்டு சூடு ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்தி கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி நான் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த பிரண்டை துவையல் இட்லி, தோசை, சாதத்துக்கு ரொம்ப டேஸ்டியான காம்பினேஷனாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். 8 மணி நேரத்துக்கு அப்புறம் மாவுமே நல்லா புளிச்சு வந்திருக்கு. நவதானியம் இல்லை தானியம் எதுலேயுமே நம்ம செய்யும்போது மாவு நல்லா புளிக்க வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ஜீரணமாகறதுக்கு ஈஸியாக இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நல்ல சாஃப்டாக ஸ்பாஞ்சியாகவும் இருக்கும். தண்ணி பதம் பார்த்துக்கோங்க. நல்லா கலந்துட்டதுக்கு அப்புறமா தண்ணி பதம் பார்க்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் சாஃப்டாக இருக்கும். ஆனால் இட்லி பார்த்திங்கன்னா சரியாக வேகாமல் சப்புன்னு இருக்கிறது போல் இருக்கும். அதனால் கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். இட்லி பிளேட் குழிக்குள்ளே எல்லாமே எண்ணெய் தடவி விட்டுட்டு ஒவ்வொரு குழிக்குள்ளேயுமே இது போல் மாவு ஊற்றிக்கலாம். எண்ணெய் தடவினோம் அப்படின்னா இந்த குழிக்குள்ளெல்லாம் ஒட்டாமல் நம்மளால் இட்லி எடுத்துக்க முடியும். இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா 50% சூடு ஆற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறமா இது போல் டீமோல்ட் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் மாவு நல்லா வெந்திருக்கும். அரைவேக்காட்டோட இட்லி எடுக்கக்கூடாது. உள்ளெல்லாம் மாவு போல் இருக்கும். நான் இந்த இட்லி செய்யறதுக்கு உண்டான இன்க்ரீடியன்ட்ஸ் எந்த ரேஷியோவில் நான் எடுத்திருக்கேன் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு போடுறேன். ஈஸியாக இருக்கும் செய்யறதுக்கு. இட்லி நான் உங்களுக்கு ஒன்று பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பர்ஃபெக்டாக வெந்து வந்திருக்குன்னு. அந்த டைம் கொடுத்து நம்ம வேக வச்சோம் அப்படின்னா தான் நல்லா இது போல் சாஃப்டாக ப்ளஃபியாக ஸ்பாஞ்சியாக வெந்து வரும். அரிசி சேர்க்காம நம்ம இந்த இட்லி ரெடி பண்ணியிருக்கோம். இது போல் ரெசிபீஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி நான் போடுற ரெசிபீஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வர சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.